ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பிகேபி வேல்யூ, பிகேபி வேல்யூ படி டிக்ரீஸ் பண்ணி எழுதிட்டே போகணும். ஆனா நமக்கு இங்க எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல, காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப எப்படி சார் நம்ம எழுதுறது? அதாவது பிகேபி வேல்யூ ஸ்மாலரா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் பேஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிகேபி வேல்யூ ஹையா இருந்துச்சுன்னா அது வீக் பேஸ். அது அண்டர்ஸ்டுட் தான், உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். பிகேபி வேல்யூ கம்மியா இருந்தா அது ஸ்ட்ராங் பேஸ்னா, பிகேபி வேல்யூ அதிகமா இருந்தா அது வீக் பேஸ். அது புரிஞ்சுக்க முடிஞ்சா? ரைட், வாங்க. ஸோ காமன் நமக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அலிஃபாட்டிக் அமீன், அரோமேட்டிக் அமீன் இவங்களை வச்சு கம்பேர் பண்ணி, பிரைமரி செகண்டரி அமீன் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்தை எழுதுவோம், கேபி படி எழுதுவோம். ரைட்டா? வாங்க யாரா இருப்பாங்க பார்ப்போம். நமக்கு ஒரு எத்தில் அமீன் இருக்கு, அதே மாதிரி என் ஃபினைல் மீத்தமீன் இருக்கு, அதே மாதிரி டைஎத்தில் அமீன் இருக்கு, மெத்தில் அமீன் இருக்கு. ரைட். இப்போ இவங்களை வச்சு பார்க்கும்போது இவர் அரோமேட்டிக் அமீன். சரியா? ரைட். இது நமக்கு பிரைமரி அமீன். அப்புறம் இதுவும் பிரைமரி அமீன், இது செகண்டரி அமீன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கு அதிகமாக இருக்கும்? செகண்டரி அமீன் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே 2 ஆல்கைல் குரூப் இருக்கு. அப்போ அவரை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். நான் இன்னும் இந்த பிகேபி வேல்யூ வச்சு எழுதலை, முதல்ல இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரேன். சரிங்களா? ரைட். அப்போ என்ன எழுதுறேன்?